ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான். அதாவது வயதான காலகட்டத்தில் ஒருவரின் நிலை என்பது என்ன அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் தான் இதை நான் பேஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். சிறு வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன தசாபுத்தி வரக்கூடாது, என்னென்ன தசாபுத்தி வந்தா சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த வயதான காலகட்டத்துல ஒருவருக்கு குறிப்பிட்ட தசை என்பது வரக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. எதற்காக நான் சொல்றேன்றதை பதிவை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நம்ம கிட்ட அன்றாடம் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுறாங்க, நிறைய கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். குறிப்பாக ஸ்பெசிபிக்கா 60 வயது ஆன பிறகு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை தான் இந்த விஷயம் நம்ம பேசுறோம். அந்த 60 வயது ஆன பிறகு இல்ல அந்த 60 வயது நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது நிறைய கேள்விகளை முன்வைப்பாங்க. சில பேர் என்ன கேட்பாங்களா, சார் எனக்கு 60 வயசு என்பது ஆயிடுச்சு, ரிட்டையர் என்பது ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி போகும், ஸ்மூத்தா போகுமா, எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஒரு சொத்து பிரச்சனைகள் என்பது வரலாம், இல்ல கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், இல்ல எழுத்து பிரச்சனைகள் கூட சில நேரத்துல கொடுத்துரும். சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு 60 வயசு மேல 65 70 வயசு நடந்துட்டு இருக்கு, என்னுடைய கணவர் எனக்கு என்பது இல்லை. இல்ல சில பேர் ஆணாக இருக்கும் பட்சத்துல மனைவி என்பது இறந்துட்டாங்க, சரி என்ன பண்றதுன்னு தெரியல சார், என்னோட பசங்க என்ன பார்த்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியில பேஸ் பண்ணி கேட்பாங்க. சில பேர் அவங்களுடைய பிள்ளைகளே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை பணத்தெல்லாம் அபகரித்து கொண்டு ரோட்ல விடக்கூடிய சூழல்கள் அவல நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்பது இருக்கு. இது மிகவும் தவறான ஒரு விஷயம்ன்றது புரிஞ்சுக்கணும். சரி, இது போல சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இது போல கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர் எழுத்து பிரச்சனை வந்துடும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அந்த பிற்காலகட்டத்துல எழுத்து பிரச்சனை கொடுத்துரும், நிறைய மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டலும் கையுமா மருந்து கையுமா போகக்கூடிய சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும். அதனால என்னுடைய எழுத்து பிரச்சனை எப்படி சார் இருக்கும், கடைசி காலகட்டத்தில் நல்லபடியா மறைவு என்பது இருக்குமா, இது போல கொஸ்டின் கேட்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆயுள் எவ்வளவு காலம், இது போல விஷயங்களும் கேட்க வருவாங்க. இல்ல கணவன் மனைவி பிரச்சனைகளா இருக்கும். நீ 60 வயசு ஆன பிறகுமா அந்த ஒற்றுமை என்பது சில பேருக்கு இருக்காது. எல்லாமே நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள் சொல்றேன். ஒற்றுமை என்பது இருக்காது. நிறைய ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருக்கு சார், என்ன பண்ணலாம், எப்ப எல்லாமே நார்மல் ஆகும், இது போல கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்பாங்க. சில பேர் 60 வயசு ஆன பிறகும் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, இல்ல வேலைக்கு போலாமா கேட்கக்கூடிய நபர்களும் என்பது இருக்கிறாங்க. சரி, இந்த பிற்காலகட்டத்துல அந்த 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 ஓல்டு ஏஜ்ல பாத்தீங்கன்னா எப்படி குறிப்பிட்ட அந்த தசை என்பது வர்றதுனால என்ன விதமான பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, எந்த குறிப்பிட்ட தசை என்பது வரக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் சொல்ல போறேன். இப்பதிவை நான் போர்டுல சில விஷயங்களை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காட்டுறேன். அதாவது வயதான காலகட்டத்துல ஒருவரின் நிலை என்ன அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன்னா ஒரு வயதான காலகட்டம் ஒரு 60 வயசுக்கு மேலன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, பசங்க எல்லாம் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 60 வயசுக்கு மேல அவங்க எதிர்பார்க்கக்கூடியது ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம், அப்படிதான் எல்லாமே என்பது எதிர்பார்ப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் அது கிடைப்பதில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பிற்காலகட்டத்திலையும் ஒரு ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துல கணவரை இழந்து, இல்ல ஆணாக இருக்கும் பட்சத்துல மனைவியை இழந்து வாடக்கூடிய சூழல் என்பது இருக்கும். பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்பது இருக்காது, பிள்ளைகளுடைய சப்போர்ட்டே இருக்காது. ஆனா அவங்கதான் அந்த பிள்ளைகளை படிச்சு பெரிய ஆளை வளர்த்து நல்ல நிலைமை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த ஜாதக அமைப்புகள்ல அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளோட சப்போர்ட்டிவா என்பது இருக்காது. அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க கிட்ட பணம் காசு இருக்கிற வரைக்கும் இந்த எல்லாமே அவங்க பசங்க என்பது கூட இருந்து எல்லாமே பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஷேர் எல்லாம் எல்லாமே பிரிச்சு கொடுத்துட்ட பிறகு அவங்க பெரிய அளவுக்கு பார்த்து கொள்ள முடியாத சூழல்கள்லாம் நிறைய ஃபேமிலில இருந்து இருந்து கொண்டுதான் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன ஏற்படுனா பணம் காசும் நிறைய இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை கொடுத்துரும். நிறைய பிரச்சனை, உடல்நலம் சமயம் ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துனே இருக்கும், நிறைய மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் கைமா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது போல விஷயங்கள்லாம், இது போல பிரச்சனை சில பேர் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிற்காலகட்டத்துல சொத்து பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல பொருளாதாரத்துக்கு வழி இருக்காது, என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்பாங்க. மத்தவங்க நம்பி வாழக்கூடிய சூழல்கள் என்பது கொடுக்கும். இது போல நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது அனுபவக்கூடிய சூழல்கள் என்பது தந்துரும். அதுக்கான காரணம் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள், அந்த தசாவாக வரக்கூடிய கிரகம் தான். சரி, என்ன விதமான அந்த கிரகத்தின் தசை என்பது அந்த 60 வயசுக்கு மேல வரக்கூடாது, இது போல அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்கூட்டியே பார்த்து இது போல ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, இது போல பிரச்சனைகள் என்பது வரும், அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு ஏற்படுத்திக்கணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த பதிவுகள் போடுறோம். இப்ப ஒரு கட்டம் போடுறேன். எந்த கிரகத்தின் தசாவாக இருக்கலாம், இந்த கிரகம் கெட்டது, இந்த கிரகம் நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு 60 வயசுக்கு மேல ஒரு சனி, ராகு, கேது இது போன்ற கிரகத்தின் தசைகள் என்பது வரும்போது கொஞ்சம் ஒரு மனவேதனை, ஒரு உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள், ஏதாவது விஷயங்கள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால அது பொதுவான ஒரு கருத்து தான். அது வந்துச்சுன்னா கெட்டதும் கிடையாது. சில பேர் பொருளாதாரமும் கொடுக்கும் இந்த வகையில. சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த 60 வயசுக்கு மேல சப்போஸ் அந்த நபர் ஒரு மகர லக்னமா இருக்காரு,
மகர லக்னமா இருக்கிறாரு. லக்னாதிபதியோடைய தசை சனி. 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இது வந்து சுக்கிரன் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா புதன் வரும். இந்த கிரகத்தின் தசை என்பது வரலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு ஆஃப்டர் 60க்கு மேல ஒரு மகர லக்னமா இருக்கிறாருன்னா இந்த சனி சுக்கிரன் புதன்லாம் லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, எல்லாம் ஜாதகத்தை பார்க்கும்போது டீட்டெயிலா பார்க்க முடியும். ஆனா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி தசையோ இந்த மகர லக்னக்காரருக்கு சுக்கிர தசையோ புதன் தசையோ வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பது இருக்கும். ஓகேங்களா? இந்த அதிபதி தசை மட்டும் பார்க்க கூடாது. அப்படி இல்லாத பட்சத்துல வேற எந்த கிரகத்தின் தசையாக வந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட கிரகம் தொடர்புகள் என்பது 1, 5, 9 இது போல கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் கேபி மெத்தட்ல. இப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரப்பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கிறது கொள்றது அப்படின்ற வாழ்க்கை என்பது போயிடும். ஒண்ணு சுற்றுலா அமைப்பு, நிறைய பேர் சுற்றுலாலாம் போவாங்களே, டூர்லாம் போவாங்க அந்த பிற்கால கட்டத்துல. அது போல சந்தோஷமான அமைப்புகள் என்பது வாழ்க்கை என்பது போய்கொண்டே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்காது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5, 9 வந்துருச்சுல இந்த இடத்துல. 6 தானே நோயை குறிக்கிறது. 6ஆம் பாவம் நோய். இந்த 6 உடைச்சிடும் 5. அப்ப அங்க ஹெல்த் பிரச்சனையே வராது. சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும் தான் தரும். ஆனா பணம் காசு கொடுக்காது. இவர்கள் பிள்ளைகளை வந்து நம்பி ஒரு வாழக்கூடிய சூழல் என்பது இருக்கும். அவங்களும் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை என்பது இருக்காது. அதனால இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு 1ஆம் அதிபதி லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி வந்துருச்சுன்னா, இல்ல இந்த பாவங்களை எந்த குறிப்பிட்ட கிரகம் வந்தாலும் தசையாக வந்தாலும் நட்சத்திர உபநட்சத்திர 1, 5, 9 கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு பிக்கல் புடுங்கள் இல்லாம ஒரு நிம்மதியாக. ஏன்னா தசை என்பது லாங் பீரியட் போகும்ல. ஓகே, சூரிய தசை மட்டும் தான் 6 வருஷம். மற்ற தசைகள் எல்லாமே கொஞ்சம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். சுக்கிர தசை 20 வருஷம் வந்துட்டு இருக்கும். அதனால வந்து ஒரு லாங் பீரியடா தசை போறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல வந்து 3, 7, 11ஆம் அதிபதியோட காலகட்டத்திலயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதாவது இப்ப அதே மகர லக்னக்காரரு 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி வந்து குரு, 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், 11ஆம் அதிபதி செவ்வாய். சப்போஸ் அந்த ஆஃப்டர் 60க்கு மேல குரு, சந்திரன், செவ்வாய் மட்டும் கவனமா பார்த்துக்க வேண்டியது இருக்கு. சுச்சுவேஷன் இப்படி இருக்கு. ஏன்னா சர லக்னமா இருக்குதுல்ல மகர லக்னம். செவ்வாய் வந்து பாதகஸ்தானமாக வரும். ஓகேங்களா? 7ஆம் பாவமும் வந்து மாரகஸ்தானமாக வரும். இந்த விஷயம் வந்து அந்த ஸ்தான அதிபதிகள் சந்திரனும் செவ்வாயும் எப்படி இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா பொதுப்படையாக 3, 7, 11ஆம் அதிபதிகள் தசை என்பது வந்துச்சுன்னா அதுவும் வந்து நல்ல சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கும். இப்படி எடுத்துக்கணும். ஆனா எந்த கிரகத்தின் தசை வருதோ தொடர்புகள் நட்சத்திர உபநட்சத்திரம் 3, 7, 11 கனெக்டிவிட்டி இருக்குன்னா எல்லாமே கிடைக்கும். 1, 5, 9 சொல்லக்கூடிய அனைத்து விஷயம் கிடைக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, உடல் நலம் சம்பந்தப்பட்ட அப்பப்ப சின்ன பிரச்சனைகள் வரும், பெரிய அளவுக்கு வராது. சரிங்களா? இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பு என்பது இருக்கும். நோய் நொடிகள் மட்டும் அப்பப்ப வர மாதிரி இருக்கும், போற மாதிரி இருக்கும். சின்ன பிரச்சனைகள் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற விஷயம். பணமும் கொடுக்கும். அந்த 1, 5, 9ஆம் அதிபதி தசை காலத்துல பணம் கொடுக்காத சொன்னேன். பிள்ளைகளோட நம்பி வாழக்கூடிய சூழல் என்பது இருக்கும் பின்னாடி. ஆனா 3, 7, 11 என்பது இவங்க ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். பென்ஷன் மூலமா பணம் வரும், இல்ல வேற இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதை வகையிலாச்சும் அவங்களுக்கு பணம் வரக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுத்துட்டு இருக்கும். யாரையும் நம்பி இருக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்காது. அதாவது உடல் உழைப்பு இருக்காது. அதாவது உடல் உழைப்பு பண்ணி பணம் சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி இருக்காது. பென்ஷன் பணமோ இல்ல வேற ஏதாவது மூலமா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரிட்டர்ன்ஸோ ஏதாவது வகையில வந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு. இது போன்ற ஒரு அமைப்பு. இதுவும் சிறப்பான அமைப்பு தான். 1, 5, 9ஆம் அதிபதி மற்றும் 3, 7, 11ஆம் அதிபதி இந்த பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகம் வந்து 60 வயசு மேல வந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும், 2, 6, 10 இந்த தசாபுத்திகள் வந்துச்சுன்னா ஆஃப்டர் 60க்கு மேல 2, 6, 10ஆம் அதிபதிகள் தசா என்பது வந்துருச்சுன்னா அதே மகர லக்னம் எடுத்துங்க. 2ஆம் அதிபதி வந்து பாருங்க, 2ஆம் அதிபதி என்பது அதே சனி தான் வரும். 6ஆம் அதிபதி புதன் வரும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வரும். இல்ல ஏதோ குறிப்பிட்ட கிரகம் நட்சத்திர உபநட்சத்திரம் 2, 6, 10 கனெக்டிவிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த 2, 6, 10 கனெக்டிவிட்டி தொடர்புகள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பண காசு என்பது வந்துடும்.
அதுவே அந்த 10ஆம் அதிபதியோட தசை வந்துச்சுன்னா அந்த 60 வயசுக்கு மேல அந்த பெயர் புகழ் என்பது சமுதாயத்தை நிலைத்திருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு மேலதான் நல்ல ஒரு பெயர் புகழமா சொசைட்டில என்பது அவங்க வருவாங்க. அது போல சுச்சுவேஷன் கொடுக்கும். பணம் நல்லா வரும், என்ன அடிக்க நிறைய விதமான ஹெல்த் பிரச்சனை கொடுக்கும். ஆனா அது வந்து மருந்துகளை போட்டுக்கின்னு மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுன்னு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பிற்கால கட்டத்திலும் உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்துகினே இருக்கும். நிறைய விதமான பொருளாதார அபரிவிதமா வந்துகினே இருக்கும். முதல் தரமான அமைப்பு. சில பேர் பார்த்துருப்பீங்க, அதான் 60 வயசு 70 வயசுக்கு மேலேயும் வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு ஏதாவது நல்ல ஒரு பணம் சம்பாதிச்சுனே இருப்பாங்க. இது போன்ற சூழல்கள் என்பது இருக்கும். ஓகேங்களா. 2, 6, 10 என்பது முதல் தரமான அமைப்பு என்பது அந்த 20ல இருந்து 50 வயசுக்குள்ள 2, 6, 10 அதிபதி இந்த பாவ தொடர்புல வச்சு முதல் தரமான அமைப்பு. ஆனா 60 வயசுக்கு மேல இது இருந்துச்சுன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் என்ன ஒரு இருக்கும். ஆனா நிம்மதி என்பது இருக்காது. ஓகேங்களா. ஹெல்த் பிரச்சனை ஏதாவது விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. 60 வயசுக்கு மேல வரக்கூடாது. இந்த 2, 6, 10 அதிபதிகள் தசாகாலம் இல்ல இந்த பாவ தொடர்புகள் பெற்ற கிரகத்தின் தசாகாலம் 21 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள வரும்போது முதல் தரமான அமைப்பு. நல்லா வந்து பணம் சம்பாதிச்சிருவாங்க. 50 வயசுக்கு மேல அப்படியே அதை வந்து சேர்த்து வச்சு லைஃப் வந்து செட்டில் ஆயிடும் ஒரு வகையில. ஆனா அது 60 வயசுக்கு மேல இந்த அதிபதி தசா வருதுன்னா இளமை காலகட்டம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. 50 வயசு 55 வயசுக்கு மேல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பணம் சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கு மேல வந்து சம்பாதிப்பாங்க. ஆனா உடலும் ஒத்துழைக்காது, மனமும் நிம்மதி என்பது இருக்காது. ஆனா பணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ரோபோட் மாரி வாழ்க்கை போகக்கூடிய சூழல்கள் வந்து வந்துடும். அதனால இது வந்து அந்த 60 வயசுக்கு மேல ஹைலி ப்ரிஃபரபிள் அப்படின்றமே கிடையாது. இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4, 8, 12 ஆஃப்டர் 60க்கு மேல இந்த 4ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி வரவே கூடாது. இந்த தசாகாலம் பிற்கால கட்டத்தில் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அதே மகர லக்னத்துக்கு எடுத்துங்க. மகர லக்னம் 4ஆம் அதிபதி என்பது செவ்வாய். 8ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன். 12ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு. இதெல்லாம் 2 விதமான செயல்கள் ஆதிபத்தியத்தை வச்சிருக்குது. நான் ஆல்ரெடி வந்து 3ஆம் அதிபதி நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அது வந்து இந்த இடத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதியாகவும் வரும். 2 விதமான செயல்களை செய்யும். அது எப்படி சார் நம்ம கணக்கு பண்ணிக்கிறது? ஆனாதான் வந்து நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில நம்மளோட கேபி மெத்தட் டீட்டெயிலா பார்ப்பேன். இதுல வந்து ஜென்ரலா பாக்குறது. ஏன்னா சில கிரகங்கள், ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் சூரிய சந்திரனை தவிர, ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள்லாம் வந்து 2 ஆதிபத்தியம் வச்சிருக்கோம். நல்ல ஆதிபத்தியம், கெட்ட ஆதிபத்தியம் மாறி மாறி வரும். அதெல்லாம் பொதுவா பாத்துக்குங்க. சரி, இப்ப செவ்வாய், சூரியன், குரு, இப்ப இந்த கிரகத்தின் தசா காலகட்டம் அதாவது 60 வயசுக்கு மேல வந்துருச்சுன்னு வச்சுங்க. இல்ல ஏன்னா இது 4ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளா வருது. ஓகேங்களா. இல்ல ஏதாவது குறிப்பிட்ட கிரகம் நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில் இதுதான் முதல் தரமான அமைப்பு, இப்படிதான் செக் பண்ணணும். இதெல்லாம் ஜென்ரலா பாக்குறது. ஓகேங்களா. இதை வச்சு முடிவு பண்றது இல்ல. சரி, இப்ப குறிப்பிட்ட கிரகம் நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில 4, 8, 12 இல்ல 4, 6, 8, 12 இது போல கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா ரொம்ப உடல் என்பது ஒத்துழைக்காது. இந்த இறுதி காலகட்டத்துக்கு மேல நிறைய விதமான அவப்பெயர்கள், ஒரு மதிப்பு மரியாதை குறையிறது. பசங்க மத்தியிலையும், அவங்களோட பிள்ளைகள் மத்தியிலையும், இல்ல வெளியிலயும் சரி பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடைக்காது. இந்த இடத்துல நிறைய விதமான ஹெல்த் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணங்காசுன்றது வராது, பெரிய அளவுக்கு வராது. ஓகேங்களா. இவங்க பென்ஷன் பணம், இது என்ன 8ஆம் பாவம் பென்ஷன் சார்ந்த விஷயம் வரும். அதன் மூலமா ஏதாவது பணம் வருமே தவிர தனிப்பட்ட முறையில் உடல் என்பது ஒத்துழைக்காது. மிகுந்த மனவேதனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் என்பது வரும். வாழ்க்கை துணை கூட வந்து கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லாம போகிற சுச்சுவேஷன் கொடுத்துரும். ஏன்னா 6, 8 என்பது இங்க 7 ஸ்தம்பிக்கும் இல்ல, இங்க வந்து வாழ்க்கை துணையும் ஸ்தம்பிக்கும். இது போன்ற சூழல்கள் என்பது ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம். இது மட்டும் வரக்கூடாது. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில அனுப்பக்கூடிய சூழலும் கொடுத்துரும் சில நேரத்துல. ஆனா இது போல காலகட்டம் உங்களுக்கு வருதுன்னா முன்கூட்டியே சில விஷயங்களா பார்த்து கவனமா எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதை சொல்லிக்கிறேன். இதுதான் 4 விதமான ஒரு படிநிலைகளை சொல்லியிருக்கிறேன். இதை வந்து கடைசி விதமான இந்த 4, 8ஆம் அதிபதி, 4, 6, 8, 12 பாவ தொடர்புகள் கொண்ட தசாகாலம் 60 வயசு காலம் வரக்கூடாது. அப்படி வரக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே பார்த்துட்டு நம்மளே நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களுக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். போர்டு வந்து டீட்டெயிலா என்னென்ன தசா புத்திகள் ஒருவருக்கு வரக்கூடாது, வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பார்த்தோம். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன், இன்னும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. முக்கியமான பதிவுகள்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். எல்லாம் ஆஸ்ட்ரோ பர்க்கன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. திருமணம், குழந்தை, வேலை, பிசினஸ், இதுபோல் பல விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அப்ராடு, வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆஸ்ட்ரோ பர்க்கன் பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.